வருகின்ற 22ஆம் தேதி அன்று தமிழகமே போற்றும் வகையிலே மிக பிரம்மாண்டமான அளவிலே முருக பக்தர்கள் மாநாடு ஏற்பாடாயிருக்கு. கடந்த 4 மாதங்களாக இதுக்கான பல்வேறு கட்டமான வேலைகள் செய்து மக்களுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்தி மேல் வழிபாடு நடத்தி பூஜை நடத்தி மாநாடுக்கு ஏற்பாடாயிருக்கு. இந்த மாநாடு சம்பந்தமாக கடந்த மாதம் 11ஆம் தேதி அன்னைக்கு காவல் ஆணையரிடமும் சம்பந்தப்பட்ட அண்ணாநகர் காவல் நிலையத்திலே ஒரு அனுமதி கடிதம் கொடுத்திருக்கோம். இந்த மாதிரி மாநாடு நடக்கின்றது, முருக பக்தனுடைய மாநாடு நடக்குது, இந்த மாநாட்டுக்கு அனுமதி வேண்டும், மாநாட்டில் அருட்காட்சி கண்காட்சி நடத்துறோம், இந்த மாதிரி விஷயம் எல்லாம் போட்டு ஒளிபரிக்க அனுமதி எல்லாம் கேட்டு கொடுத்துருக்கோம். காவல்துறையிடம் எந்த பதிலும் வரவில்லை. நேற்றைய முன்தினம் மாநாடு நடக்கின்ற வளாகத்தில் அருட்காட்சிக்கான வேலை நடக்கும் போது காவல்துறை தடுத்து நிறுத்தினார். வேலை செய்யக்கூடாது, அனுமதி கேட்டு நாங்க திரும்பி கேட்டோம். இது வரைக்கும் பதில் கொடுக்கல காவல்துறை மெத்தனமாக இருக்கு. அதன் விளைவாக அன்று இரவு அந்த அருட்காட்சி நடத்துவதற்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி காரணம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க 4 காரணம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு காரணம் அந்த இடத்துல பள்ளி இருக்குன்னு சொல்றாங்க. அந்த பள்ளி இருக்கிறதுக்கு 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, பள்ளிக்கு இந்த வழியும் கிடையாது. 2வது பள்ளி இருக்கிறதுனால ஒளிபரிக்க அனுமதிக்கு அவங்களுக்கு சத்தம் வரும்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலுமே நாங்க கேட்டிருக்கிறது ஒளிபரிக்கு காலை 2 மணி நேரம், மாலை 2 மணி நேரம் அப்படிதான் கேட்டிருக்கிறோம் அந்த கண்காட்சி. அதே மாதிரி அந்த இடத்துல குடியிருப்பு இருக்குன்னு சொல்றாங்க. பக்கத்துல குடியிருப்பு கிடையாது. கிட்டத்தட்ட அந்த இடத்துல எல்லாருக்கும் தெரியும், பல்வேறு அமைப்புகளுடைய மாநாடு நடக்கிற இடம் அந்த மாநாடு நடக்கிறதுக்கு குடியிருப்புக்கு எந்த இதுவும் இல்லை. அந்த மைதானத்துக்குள்ள நடக்குது. மைதானத்துக்குள்ள வேலையை தடுத்து நிறுத்தி இருக்கிறது சட்டவிரோதமானது, இந்துக்கள் விரோதமானது என்று இந்து மணிக்கு கொடுத்தார். இன்றைய தினம் இந்த மாநாடு நடத்தக்கூடாது என்று காவல்துறை கங்கணம் கட்டி வேலை செய்யறாங்க. குறிப்பாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள் கடந்த 1 வாரமாக எங்கு சென்றாலும் முருகபக்தர் மாநாட்டை பற்றியே பேசுறார். முருகபக்தர் மாநாடு, சங்கிகள் நடத்துற மாநாடு, முருகபக்தர்ல போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. முருகர் பொதுவானவர், யார் வேணா நடத்தலாமே, இவங்கதான் நடத்தணுமா? இந்த முருகபக்தர் மாநாடு வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக சொல்றாரு. ஏன் என்று சொன்னால், அரசாங்க சார்பில் நடத்தின அந்த முருகபக்தர் மாநாடு, பழனியில் நடந்த மாநாடு தோல்வியில் முடிந்தது. அது திமுகவினுடைய ஜால்ரா கூட்டம் தான் நடத்தின கூட்டம். அந்த மாநாடு இப்ப நடத்தது உண்மையான முருகனை நேசிக்கின்ற, முருகனை வழிபடுகின்ற முருகபக்தருடைய மாநாடு. இந்த மாநாடு வெற்றி பெற்று விட்டால் தமிழக அரசுக்கு அவர் நடத்தின மாநாடு எவ்வளவு மோசமான மாநாடு தெரிஞ்சிருந்திருக்காங்க. போராடமெல்லாம் பேசிட்டு இருக்கிறார். முருகபக்தர் மாநாடு வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம். இது பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருவதற்கான முயற்சி நடத்திட்டு இருக்குது. இவர்கள் என்ன தடை போட்டாலும் கண்டிப்பாக இந்த முருகபக்தர் மாநாடு வெற்றிகரமாக நடக்கும். ஆளுங்கட்சி தலையீடு இருக்கா சார்? உண்மையிலும் ஆளுங்கட்சி தலையீடு தான். என்னன்னா, சட்ட ரீதியா இந்த அரசாங்கம் அதிகாரி அணுகுல. ஏன்னா ஒரு ப்ரொசீடிங்கே சர்வ் பண்ணவே இல்லை. அதுக்கு ஏன் நிறுத்துறாங்க? வேலையை சொல்றாங்க. நிகழ்ச்சி நடத்தல ஒன்னும் டைம் இருக்குது, வேலை நடத்தக்கூடாது சொல்லி ஆளுங்கட்சியினுடைய தலையீடு. உண்மையில நாங்க சொல்றோம், முருகபக்தர் நாங்க இங்கதான் இருப்போம். நாங்க பிறந்து சாகர் வரைக்கும் முருகபக்தர்லாவே இருப்போம், முருகனை வழிபடுவோம். ஆனா இந்த அமைச்சர் சேகர் பாபு அடுத்த ஆண்டு அமைச்சரா இருப்பாரா இல்லையா? கண்டிப்பா இருக்க மாட்டார். ஆட்சி மாறும், ஆட்சியில் இருக்க மாட்டார். ஆனா முருகபக்தருடைய இந்த மாநாட்டுக்கு இந்த அரசாங்கம் தடை வைக்கிறது. இந்த அரசாங்கம் இந்துக்கள் விரோதமா இருக்குது. இந்த தடையை நாங்கள் நீதிமன்றம் மூலமாக வழக்கு தொடுத்திருக்கின்றோம். இன்று விசாரணைக்கு வர இருக்கின்றது. மதுரையினுடைய சென்னை உயர்நீதிமன்ற கிளையில இன்றைக்கு விசாரணைக்கு வருது. கண்டிப்பாக நீதிமன்ற அனுமதி பெற்று இந்த மாநாடு பிரமாண்டமாக நடக்கும்.